சூதாடிக்காக வாதாடிய யமன். சூதாடி ஒருவன் ஒரு நாள் சூதாட்டத்தின் போது ஏராளமான பொருட்களை வெட்டி கொண்டான். அந்த மகிழ்ச்சியில கண்டபடி மது அருந்துவிட்டு விலைமாது ஒருத்தியின் வீட்டுக்கு போனான். அதிகமான போதையால பாதி வழியிலேயே தள்ளாடி விழுந்தான். நினைவு திரும்பியதும் தான் செய்ய இருந்தது எல்லாமே பாதங்கள் என்று உணர்ந்தான். பிறகு தன் கையில் இருந்த பணத்தில் கொஞ்சம் பூமாலை, சந்தனம் ஆகியவற்றை வாங்கி அருகில் இருந்த சிவன் கோயில் வாசல்ல வைத்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்றான். காலம் கடந்தது. சூதாட்டியின் பூலோக வாழ்க்கை முடிவுக்கு வந்ததும் அவன் யமலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். வாழ்நாள் பூராவும் ஈசியர்களை செய்த உனக்கு நரகம்தான். சிறிதளவு சந்தனத்தையும் மலரையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்ததால 3 நாழிகை நேரம் சொர்க்கத்தில் இருப்பாய் என்றான் யமன். பிரபு, எனக்கு நரகவாசம் சரிதான். ஆனா சொர்க்கத்தின் 3 நாழிகை நேரத்தை எனக்கு முதலில் கொடுத்து இந்திரனின் இருக்கையில அமர்ந்து ஆட்சி புரிய அனுமதிக்க வேண்டும் என்று மண்டாடினான். யமதர்மன் நீண்ட நேரம் இந்திரனிடம் வாதாடி சூதாடி கேட்ட இந்திர பதவியை பெற்று தந்தான். தேவலோகத்துக்கு அதிபதியான சூதாடி முதல்ல தேவேந்திரன் ஐராவதம் என்ற யானையை அகத்தியருக்கு தானமளித்தான். உச்சரேவா என்ற குதிரையை விஸ்வாமித்திர முனிவருக்கு கொடுத்தான். காமதேனு என்னும் பசுவை வசிஷ்ட மகரிஷிக்கு வழங்கினான். சிந்தாமணி என்னும் ரத்தின மாலையை காலவ மகரிஷிக்கு தாரை வார்த்தான். இப்படி சொர்க்கத்தில் இருந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் மொத்தத்தையும் 3 நாழிகையில் தானம் அளித்து விட்டு அரியணையிலிருந்து வெளியேறினான். 3 நாழிகைக்கு பிறகு தேவேந்திரன் வந்தபோது அமராவதி நகரமே சூன்யமாக இருந்தது. அவன் யமதர்மனை பார்த்து, நீங்கள் ஒரு சூதாடிக்கு எனது பதவி அளித்து சொர்க்கலோகத்தையே நாசமாக்கி விட்டீர்களே என்று கருதித்தான். தேவேந்திரா, நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனா பூலோக சூதாடி இந்த குறுகிய நேரத்தில் எண்ணற்ற தானங்கள் அளித்து நீங்கள் செய்துள்ள நூற்றுக்கணக்கான வேள்விகளை விட அதிக புண்ணியம் பெற்று விட்டான் என்று யமதர்மன் விளக்கினான். இப்படி தான மகிமையால சூதாடி மறுபிறவில மகா புண்ணியசாலியும் கொடையாளியுமான விரோசனனுக்கு மகனாக பிறந்தான். எவ்வளவு பெரிய பதவியும் அதிகாரமும் பெற்றிருந்தாலும் எவன் ஒருவன் கௌரவமின்றி நல்ல காரியங்களை செய்யறானோ அவனே மேலானவன்.